பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக பாரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த பாரத்தெல்லாம் யாருக்கிட்ட நான் சொல்லுவேன் என்று எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. அநேக நேரத்துல இந்த பாரத்துக்கு பதில் நான் மரித்து போயிட்டா நல்லா இருக்கும் என்று சொல்லி அநேக தடவை நீங்க நினைத்தது உண்டு. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை குடும்ப பாரங்கள் இருக்கலாம், பிள்ளைங்க பாரம் இருக்கலாம், ஸ்கூல் எப்படி நான் இந்த தடவை படிக்க வைக்குவேன், அட்மிஷன் என்ன பண்ணுவேன், இப்படி அநேக பாரங்கள், வேலை பாரங்கள், சரீர பலவீனங்கள் பாரங்கள், ஊழியத்துல பாரங்கள், இப்படி அநேக உங்களுக்குள்ள காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் பாரத்தை எல்லாம் நீ என் மேல வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு பின்புறத்துல இருக்கிற அந்த பூக்களை பாருங்க. அது ஒரு மாதத்திற்கு முன்பாக அது பூக்காத ஒரு மரமாய் காணப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு அது பூத்து அழகாக காணப்படுகிறது. அதே போல ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஒரு காய்ந்த மரமாகவும் அநேக பாரத்தை வைத்து நீங்க சுமையோடு சுமந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் வாக்கு கிடைக்கிறார், நிச்சயமாகவே நீ பூத்து குலுங்க, நான் உதவியா இருப்பேன், என் கிருபை உன்னை தாங்கும், உன்னை நான் நேசிக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் நான் நிச்சயமா கொடுப்பேன், உன் பாரத்தை எல்லாம் நீ என் மேல வைத்து விடு, உன்னை ஆதரிக்க யாருமே இல்லை என்றாலும் நான் இருக்கிற உன்னை ஆதரிக்க. உன் உறவு உன்னை ஆதரிக்காம போகலாம், உன் நட்பு உன்னை ஆதரிக்காம போகலாம், நீ நம்பி இருக்கிறவங்க உன்னை ஆதரிக்காம போயிருக்கலாம். நீங்க நம்பி போய் அந்த இடத்துல நீங்க ஏமாந்து ஆதரித்து இல்லாம நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு இல்லையா? அன்பு மகனே மகளே, இந்த ஆன்லைன்ல எந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்களை பார்த்து தான் மகனே மகளே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். உன் பாரத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், உன்னை நான் ஒருபோத கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா பாரத்தையும் ஏசப்பா மேல வைங்க, ஏசப்பா கிட்ட செபத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய பாரங்கள் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் மேல பாரத்தை வைங்க. நாம் செபிக்கலாம்.